இதுல ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப 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 மனசு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது கூட எனக்கு தெரியாத போச்சு. நான் அங்கேயே தானே நின்றுட்டு இருந்தேன். அதுதான் இப்ப அவங்க ஏமாத்தல அப்படின்னா எந்த தப்பும் இல்ல. சரி, ஓகே, அது இல்ல. பட் வாலண்டரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னா தயவு செய்து இனிமே யாரும் அதை பண்ண வேண்டாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பவானி சார் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பவானி சார் போனது, உள்ள சுத்தினது, அப்புறம் வெளியே வந்து இந்த கடைகள்லாம் சாப்பிட்டது, இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப 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 மனசு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, நம்ம அந்த கடைகள்லாம் வீடியோ எடுத்து போடுறோம் எதுக்காக அப்படின்னா, ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட். நம்ம போய் பார்க்குறோம், நல்லா இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா நீங்களும் அதை நம்பிட்டு போய் சாப்பிடுவீங்க அப்படிங்கறதுக்காக தான். வேற எந்த ரீசன்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நாங்களும் அந்த மீன் சாப்பிட்றலாம் பார்த்தீங்க, கடைசியா வந்து கருவாடு வாங்கியிருந்தோம். ஒரு பாட்டி கிட்ட கருவாடு வாங்கி, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப எங்களுக்கு தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தது. இப்ப அந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணிட்டு போடும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, அந்த பாட்டி கடையில நாங்க அந்த கருவாடு வாங்கும்போது ஒரு 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஒண்ணு, அவங்க எங்களை ஏமாத்தி இருக்கலாம், இல்ல நாங்க ஏமாந்துருக்கலாம். ஸோ இது அம்மாவுக்கு இன்னும் தெரியாது. ஆனா நான் வந்த அன்னைக்கே அந்த டவுட்டை வந்து அம்மாட்ட சொன்னேன். சரி, ஓகே, அது நான் உங்களுக்கு வந்து அந்த எவிடன்ஸ் இருக்கு, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, அது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா அது என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றேன். அம்மாவையும் கூப்பிட்டு சொல்லிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. நோட்டிபிகேஷன் எனக்கு வரல அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த சைட்ல வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை பண்ணிட்டு அது கீழே நோட்டிபிகேஷன் அந்த பெல் ஐக்கான் ஆனா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். அது போக நிறைய அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா வாட்ஸ்அப் சேனல் சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஜாயின் பண்ணாலும் உங்களோட ஐடென்டிட்டி, அதாவது உங்க நம்பரோ உங்க கான்டாக்ட் எதுவுமே வந்து யாருக்குமே தெரியாது. மற்றவங்களோட கான்டாக்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன் அதில் ஜாயின் பண்ணணும்னா, நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பேன். இப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு ப்ரீவியஸாகவே உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்க வந்து இப்போ நான் சாயங்காலம் போறேன்னா உங்களுக்கு மதியானமாவோ காலையிலையோ உங்களுக்கு அந்த அப்டேட் கிடைச்சிரும். ஈஸியாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அது போக நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ், நாங்கள் வெளியே ட்ரிப் போகிறது, அம்மா நானில் வெளியே போகும்போது, இல்லை மிஸ் பண்ண நிறைய ஃபோட்டோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த சேனலில் வரும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்க. அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் வரும். ஃபேஸ்புக் சேனலும் இருக்கு, அதுலேயும் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். மறக்காம பாருங்க. சரி, அம்மா கூப்பிட்டு விட்டுறலாமா? சரி, அம்மா வந்தாச்சு. விஷயம் எதுவும் சொல்லல அவங்களுக்கும். என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல அந்த ஃபுட்டேஜ் பார்த்துடலாம். இப்போ நம்ம பவானி சார்ல கருவாடு வாங்கினோம்ல, ஆமா. ஸோ முதல்ல அந்த ஃபுட்டேஜ் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். என்னம்மா? சரி, அந்த ஃபுட்டேஜ் பாத்தியாமா? பாத்துட்டேம்மா. ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்? புரியுது. சரி, ஓகே. உங்களுக்கும் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்காது. என்னன்னா, உண்மை எனக்கு சரியா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் அந்த ஃபுட்டேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எவ்வளவுக்கு வாங்கினோம்மா? என்னம்மா? கருவாடு தானே, ஜெயித்தூர் கருவாடு. வறுத்த கருவாடா? எவ்வளோம்மா அது? 50 ரூபா. கருவாடு 50 ரூபாய்க்கு வாங்கணும். இலையில போட்டு பேப்பர் வச்சு அதாவது ஒரு டம்ளர் 30 ரூபாங்க. ஸோ 50 ரூபாய்க்கு கேட்டா 2 டம்ளர் அப்படின்னாங்க. ஒரு இலையில போட்டு தந்துடுங்க. நீ பாத்தீங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மறுபடியும் சரி 50 ரூபாய்க்கு பத்தாது, அதனால இன்னொரு 50 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருப்பேன். போதுமா? இன்னும் வாங்கிக்கிறியா? இன்னொரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் பாருங்க. இன்னொரு 50 ரூபாய்க்குங்களாமா? அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அம்மா கையில அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின அந்த பார்சல், அந்த 50 ரூபாய் கையில இருந்திருக்கும். அவங்க வந்து பின்னாடி
இன்னொரு 50 ரூபாய்க்கு சொன்னோன்னா அம்மா கூட நல்லா குத்தி போடுங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதான் அந்த ஜன்னல் மேல கடப்பாரை வச்சு குத்துங்க. நீங்களே வந்து குத்திங்கிறாங்க. நல்லா இருக்கா? நான் என்ன சாப்பிட முடியல. இல்லை, நீ ஒரு சும்மா ஒரு தின்னு வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி. இன்னொரு 50 ரூபாய்க்கு பார்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்க பார்த்துட்டு பார்த்தீங்களா? இப்பதான் விஷயமே நடக்குது. என்னன்னா அம்மா வந்து இது சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷா இல்ல, ஆமா மொறுப்பு இல்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க நீங்க மறுபடியும் நல்லா உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? இது முறுமுறுப்பு இல்லைன்னு சொன்ன உடனே நாங்க அடிஷனலா ஒரு 50 ரூபாய் கட்ட சொன்னோம் இல்லைங்க. அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மடிச்சு கீழே வச்சுட்டு அம்மா கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் பார்சல் 50 ரூபாய் பார்சலை தான் வாங்கிட்டு எண்ணெயில நான் பொரிச்சு தரேன்னு வாங்கிட்டு போய் அதை மட்டும் தான் பொரிச்சாங்க. கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம். ஆமா. ஸோ திருப்பி அந்த பார்சல் பண்ணி நம்ம கையில கொடுக்கும்போது எதை கொடுத்தாங்க? நான் முதல்ல கொடுத்தேன் அந்த இது மட்டும் தான் எனக்கு கொடுத்தாங்க. எண்ணெயில பொரிச்சு அதை மட்டும் தான் எடுத்து பேக் பண்ணி கையில கொடுத்தாங்க. சூடா வாங்கியாச்சுங்க. கருவாடு சூடு பண்ணியாச்சா? நெய்ச்சோட கருவாடு நல்லா மறுபடியும் வறுத்து கொடுத்துட்டாங்களா? நல்லா மொறு வச்சு கொடுத்தாங்க. ஆனா பே பண்ணது நான் 100 ரூபாய்க்கு பே பண்ணேன். ஆமா 100 ரூபாய்க்கு பே பண்ணேன். எனக்கு நான் நல்லா ஞாபகம் இருக்கு. 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமா. சோ இப்ப அந்த இன்னொரு 50 ரூபாய் பார்சல் பண்ணாங்களேங்க. ஆமா. அது அவங்க கீழே வச்சுட்டாங்க. ஓ அந்த இதுக்கிட்டே தடுத்து கீழே அப்படியே நீங்க அந்த இதுலயே கீழே வச்சுட்டாங்க. அது கொடுக்கவே இல்லையா? கொடுக்கவே இல்லை. ஆமா, இது கூட எனக்கு தெரியாத போச்சு. நான் அங்கேயே தானே நின்றுட்டு இருந்தேன். அதுதான் இப்ப என்ன அப்படின்னா நாங்க வீடியோ எடுக்கிற அந்த ஒரு அவசரத்துல எங்களால அதை கவனிக்க முடியாம போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன், இது கம்மியா இருக்கேம்மா அப்படின்னு. நான் அப்போ சொன்னம்மா இல்ல அந்த இது இலையில காட்டினாங்களம்மா அது அதிகமா தெரிஞ்சது, அப்ப 2 டைம் வாங்கும்போது நிறைய வருமே அப்படின்னு அம்மா இருந்துட்டு தெரியலையாடா அப்படின்ட்டாங்க. நாங்க விட்டுட்டோம். சோ இப்போ தெரியுது. இதுல வந்து நான் யாரையும் குத்தம் சொல்ல, நான் வந்து அவங்க வாலண்டரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு யாரையும் பழி போடுறது அது நான் பண்ணல. என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஒருவேளை உண்மையாலுமே அவங்களை எங்களை ஏமாத்தணும்னு ஏமாத்தி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது நாங்க ஏமாந்துட்டோம் அப்படிங்கறது அது நடந்துருச்சு, முடிஞ்சு. ஸோ 3வது பாசிபிள் என்னவா இருக்கலாம்னா அவங்க வந்து மறந்துருக்கலாம், மறந்து கீழே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு போடுற ஆபத்துல கீழே வச்சுட்டு மறந்துருக்கலாம் இருக்கலாம். என்னவா இருந்தாலும் லாஸ் எங்களுக்கு தான். ஆமா, அந்த 50 ரூபா லாஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தான். நாம கொஞ்சம் நிதானமா பார்த்து இது நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இது கருவாடு அப்படின்ட்டு இல்ல, நீங்க எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கவனமா இருங்க. நாங்க பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாதீங்க. நாங்க குடுக்குற காசு கரெக்டா வாங்கியிருக்கோம் செக் பண்ணுங்க. நாங்க அந்த வீடியோ எடுக்கிற அந்த இதுல வந்து நாங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். சோ அவங்க ஏமாத்தல அப்படின்னா எந்த தப்பும் இல்ல. சரி, ஓகே, அது இல்ல. பட் வாலண்டரி ஏமாத்திட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து இனிமே யாரும் அதை பண்ண வேண்டாம். ஏன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக அந்த வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ அதை பார்க்கும்போது இங்க கருவாடு நல்லா இருக்குமோ அப்படின்னு, ஏன்னா அங்க வரிசை அத்தனை கடைகள் இருக்குது. அதை மீறி உங்ககிட்ட வந்து வாங்க வருவாங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கையில வருவாங்க, இவங்ககிட்ட வந்து கருவாடு நல்லா இருக்க மாட்டேங்குது, கோபியமா வாங்கி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வருவாங்க. அப்போ அந்த நம்பிக்கை நீங்களே கருத்துக்கு மாதிரி வேண்டாம். ஓகே, கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. 50 ரூபா லாஸ் ஆனதுக்காக இல்ல, இப்படி ஏமாந்துட்டுமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது. எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. சரி, ஓகே. உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னவா இருந்தாலும் சரி சொல்லுங்க. அது எங்களுக்கு அடுத்த அப்டேட்டுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய்.